ஆத்ம உறவுகளுக்கு ஆத்ம அடியேனின் ஆத்ம நமஸ்காரங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம்காளி. வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயணம் எதற்காக, இது எதுக்கு, இதில் நான் அழுகுறேன், சிரிக்கிறேன், கஷ்டப்படுறேன், எதுக்கு இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தார். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் யார் பயணப்படுறா அப்படின்றது தான் கேள்வி. நான் அழுகுறேன், சிரிக்கிறேன், பெரிய ஆளாக வரேன், பெரிய மில்லியனராக வரேன், ஏழையாக வரேன், ஆரோக்கியமாக வாழறேன், நோயாக வாழறேன், நிம்மதி எழுந்து வாழறேன், நிம்மதியாக வாழறேன்னு பல நிலைப்பாடுகளில் நான் இந்த வாழ்க்கை இதில் பிறக்கிறேன், திருப்பி இறக்கிறேன். அப்போ பிறக்கிறேன், இறக்கிறேன், இரண்டு செயல்பாடு நடக்குது. நடுப்புற பிட்வீனில் வாழ்க்கை அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் குடும்பம், குட்டி, புள்ள குட்டி, சொத்து, அந்தஸ்து, பட்டம், பதவி, ஆளுமை, ஆணவம் அப்படின்னு ஒரு செயல்பாடு போகுது. இன்னொன்று பரதேசி, பண்டாரம், சாமியார், ஞானி, பஞ்ச பரதேசி அப்படின்னு ஒரு லைன் போகுது. இது ரெண்டுக்கும் இடையில் காமம், கொடூரம், அப்புறம் வக்கரம் அப்படின்ற ஒரு அதர்மம், திருட்டுத்தனம், மொல்ல மாதிரி தனம்னு ஒரு செயல்பாடு போகுது. இந்த செயல்பாடெல்லாம் நடக்குது. அப்போ இந்த செயல்பாடுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ இந்த பயணத்தில் யார் பயணப்படுறா? இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இது எல்லாமே புரிஞ்சிடும். அப்போ இந்த பயணம் எதற்கான பயணம்? யார் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்? நான் என்பது எது அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம கேட்கணும். கேட்குறது ஆத்ம விசாரம் பண்ணணும். ஆத்ம விசாரம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சோங்களேன். இப்போ அந்த ஒலிம்பிக் அந்த ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாடு நாடாக தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு போகிற வரைக்கும் ஒருத்தர் அதை தூக்கிட்டு ஓடுவார். அதை இன்னொருத்தர் ரெடியாக அங்கே இருப்பார். அவர் கையில் வாங்கிட்டு அவர் ஓடுவார். அவர் அதே மாதிரி அது உலகம் பூரா சுற்றி சுற்றி வரும். ஃப்ளைட்டில் போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், எல்லா நாடும் சுற்றி போய் அந்த போட்டி நடக்கும். அப்போ இந்த ஒலிம்பிக் ஜோதி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய பேர் அதை தூக்கிட்டு ஓடுறாங்க, பயணப்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு எல்லை, குறிப்பிட்ட எல்லை. அப்போ இங்கே பயணப்படுவது எது? அந்த ஜோதி, ஜெகஜோதி, அருட்பெரும் ஜோதி. அதுதான் என்ன பண்ணுது? பயணப்பட்டு கொண்டு இருக்குது. எதில் பயணப்படுது? மனம் எனும் இந்த உடலில் இருக்க மனம் எனும் இந்த காற்றுல அது பயணப்படுது. அதை எது தூக்கிட்டு ஓடுது? இந்த உடம்பு அப்படின்ற ஒரு உடல் அதை தூக்கிட்டு ஓடுது. இப்போ உடல் கை என்ற மனம் அந்த ஜீவன் என்ற ஜோதியை உடல் எனும் கருவியை கொண்டு அது ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு பயணமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு எல்லை. இந்த எல்லை யார் வகுக்கிறா? இந்த நாடு வரைக்கும். இந்த நாட்டில் இது பெரிய ஆள். அப்போ இது தூக்கிட்டு ஓடுது. அங்கே இன்னொருத்தன் ரெடியாக நிற்கிறான், அவங்க கையில் கொடுத்துட்டு அது ஓடுது. அப்போ பயணப்படுவது எது? அந்த ஜோதி. அதை அந்த கை பிடிச்சிட்டு ஓடுற கை தான் நம்மளுடைய மனம். நான் என்ற இந்த அகங்காரம் இது நினச்சிக்கிச்சு நான் தான் இதை நான் தான் ஓடுறேங்க, நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மனம் என்ன பண்ணுது? இந்த உடல் அப்படின்ற உடல் எடுத்து பஞ்சபூத கூடாக ஆக்கி அதை ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுது? எந்த இடத்துல அதை வாங்குதோ, எது இறக்குதோ அங்கே இன்னும் ஒன்று பிறக்குது. அப்போ ஒரு கை இறந்து இன்னொரு கை முடியுது. அதோட எல்லை முடிஞ்ச அடுத்த கை அதை பிடிச்சிட்டு ஓடும்போது அங்கே அது பிறக்குது. திருப்பி அதோட எல்லை முடிஞ்சவொடனே அது அங்கே இறக்குது, இன்னொரு கை அதை பிடிக்குது. இது ஒரு செயின், இது போயிட்டுருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சம் பேராற்றல் அது என்ன பண்ணுது? இந்த வியாபித்து தன்னுடைய எல்லையை நாளுக்கு நாள் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குன்றாங்க. அப்போ அந்த ஜோதி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இன்னும் போயிட்டே இருக்குது, இன்னும் விரிவடைந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. அந்த விரிவடைகிறதுல நம்ம ஒரு இந்த மனம் என்ற நான் என்ற இந்த மனம் ஒரு பார்ட், ஒரு எல்லை வரைக்கும் இதோட நிலைப்பாடு. ஆனால் இந்த நம்ம இதில் பயணப்படலை, நான் இதில் எதுவுமே செய்யலை, அந்த ஜோதிக்காக தான் நான் ஓடுறேன், அந்த ஜோதி தான் பயணப்படுது. அப்போ நான் யாருன்றது புரிஞ்சிச்சா? அந்த நம்ம உள்ள ஜீவ விளக்கா, உச்சிக்கும் கீழே, உள்நாக்குக்கு மேலே, மச்சியிலே வச்ச விளக்கு. அந்த விளக்கு இருக்குது பாருங்கள், அந்த மச்சி இருக்குது, உள்நாக்குக்கு மேலே ஒரு மச்சி இருக்குது, அதில் வச்ச விளக்கு.
அது வந்து அந்த விளக்கு தான் பயணப்பட்டு கொண்டே இருக்குது. ஏன்னா ஓடி முடித்து களைப்பான உடனே இவன் கையிலேருந்து இன்னொருத்தவங்க கைக்கு ரெடியாக நிற்கிறாங்க, ஏறு மாறுது. இந்த ஜோதி ஒரே அது எங்கே போய் சேருது? அந்த ஒரு ஒலிம்பிக் நடக்கக்கூடிய இடத்துல போய் சேருது. அப்போ அந்த ஒலிம்பிக் நடக்கக்கூடிய இடத்துல அது என்ன பண்ணுது? பர்மனெண்ட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த விளையாட்டு நடக்கிற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஊழி வரும், அப்புறம் திருப்பி வேறு ஒரு ஒலிம்பிக் நடக்கும், வேறு ஒரு இது நடக்கும். அப்போ அந்த ஜோதி ஒரே இடத்துலையே அது இருக்கணும்னா அந்த இடம் என்ன இருக்கணும்? அந்த செயல்பாடு நடக்கக்கூடிய இடமா இருக்கணும். அப்போ அந்த யோகம் என்ற செயல்பாடு தான் அந்த ஒலிம்பிக். அந்த யோகம் என்ற செயல்பாடு எங்கே நடக்குதோ அங்கே என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு எண்ணுவது என்ற அந்த யோகத்தை எண்ணுவது என்ற அந்த ஜீவகாருண்ய செயல்பாடு, தர்ம தான செயல்பாடில் அது என்ன பண்ணும்? அந்த எண்ண செயல்பாடு கிரியையாகி, அது வந்து சரியை கிரியையாகி அந்த செயல்பாடு நடக்கும் பட்சத்தில் அந்த யோகம் உள்ளே நடக்கக்கூடிய அந்த யோகம் ஞானமாகி அந்த ஜோதி ஐக்கியமாகும், ஜீவனில் ஐக்கியமாகும். அந்த மனம் எனும் அந்த ஜோதி ஜீவனில் ஐக்கியமாகும், அந்த ஜீவன் வந்து சிவமாகும். அப்போ இங்கே பயணப்படுவது எது? ஜோதி. நம்ம இல்லை, அதை இந்த நான் தான் அப்படின்னு இல்லை மனசு ஆணும் நினச்சி இதனால அது கஷ்டப்படுது, இன்பப்படுது, துன்பப்படுது. நான் வந்து அந்த ஜோதியை தூக்கிட்டு போகிற ஒரு ஆள், எனக்கு வந்து இதான் வேலை, இந்த எல்லையிலேருந்து இந்த எல்லையில் கொண்டு போய் கொடுக்கணும், அது எங்கேயோ நடக்குது ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டை நான் வந்து அதுக்கு உறுதுணையாக ஒத்தாசை பண்ணுறேன். நான் ஒரு கருவி, டூல், அவ்வளோதான். இதில் எனக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இதில் எனக்கு பெருமையும் இல்லை, சிறுமையும் இல்லை. இதில் நான் ஒன்றும் சாதிச்சும் கிழிக்கலை, ஒன்றும் சாதிக்காமல் இல்லை. அப்படின்ற எந்த ஜீவன் உணர்வோ தன்னை உணரும் பட்சத்தில் அந்த ஜோதி அருட்பெரும் ஜோதியாக பிரகாசித்து உலகம் முழுதும் ஒளி தந்து அந்த செயல்பாட்டை நடத்தும். இப்போ சொல்லுங்கள், இந்த ஞானம் அடியன் உணர்ந்தது. இப்போ சொல்லுங்கள், நம்ம துன்பப்படுறோம், இன்பப்படுறோம், சாதித்தோம், இல்லை சாதிக்காமல் இருக்கோம், இல்லை வந்து நம்ம வந்து தர்மம் பண்ணுறோம், அதர்மம் பண்ணுறோம், எல்லா செயல்பாடும் இந்த ஜோதிக்கான ஓட்டம் தான். அங்கே நடக்கக்கூடிய யோகம் எனும் அந்த ஒலிம்பிக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த ஜோதிக்கான ஓட்டம் தான். அது செய்கிற வரைக்கும், அந்த யோகம் நடக்கிற வரைக்கும் இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த யோகம் நடந்தால் ஒழிய இது முற்று பெறாது, இது பூர்ணத்துவம் அடையாது. அந்த விளையாட்டு நடந்தால் ஒழிய அந்த பரிசளிப்பு விழாலாம் நடந்து அந்த ஞானம்லாம் கிடைக்கிற வரைக்கும் இது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த ஜோதி அருட்பெரும் ஜோதி அது தனிப்பெரும் கருணையாக நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன பண்ணுது? பயணப்பட்டு கொண்டு இருக்குது. நம்மக்கிட்டேருந்து வெளியே போகுது, திருப்பி உள்ளே வருது, வெளியே போகுது. இது வெளியே போகாமல் உள்ளே வராமல் இருக்கணும்னா அதை லாக் பண்ணணும். அப்போ அது ஜீவ ஜோதி, அந்த ஜீவனை வந்து ஐக்கியம் பண்ணணும். அப்போ அந்த ஜோதி ஐக்கியம் பண்ணுறது எப்போ? இந்த மனம் என்ற இந்த கை வியாபித்து இருக்கிற நம்ம ஓடுறது அந்த ஒலிம்பிக் இடத்துல வந்து போய் சேர்ற வரைக்கும் ஓடி அங்கே நிற்கிற அந்த யோகம் செய்யும் பட்சத்தில் அது என்ன பண்ணும்? ஒரே இடத்துலையே அது பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கும். இதுதான் வந்து முக்தி. அப்போ இந்த நிலைப்பாட்டுக்காக தான் இந்த வாழ்க்கை எனும் பிறப்பு இறப்பு இன்பிடியும் வாழ்க்கை எனும் செயல்பாடு. அதுக்காக இந்த மனம் வந்துச்சு, அந்த பிடிச்சிட்டு ஓடுறதுக்காக அந்த ஜோதிக்காக இந்த மனம் வந்துச்சு, அந்த ஜீவனுக்காக மனம் வந்துச்சு, மனதுக்காக உடல் எடுத்தது, உடல் வந்து இந்த செயல்பாட்டை நடத்துது. இது எப்படி நடத்துது? இப்போ நான் தான் செய்கிறேன்னு அந்த காமத்தில் நடத்துது. அதனால் இது வந்து செத்து போகுது. இது வந்து இந்த ஜோதி தான் ஓடுதுன்னும் போது என்ன பண்ணுது? நேராக ஓடி இதுவும் போய் அந்த யோகா செயல்பாட்டில் அந்த இடத்துல போய் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜோதி வந்து அருள்பெரும் ஜோதியாக, ஜெகஜோதியாக, சிவானந்த ஜோதியாக அது வந்து நீக்கமர நிறைந்து அன்பே சிவமாய் வாழ்வே தவமாய் வாழ்தலே வழிபாடாக இருக்கும். இது இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே போக்கும் வரவும் புணர்மிழா புண்ணியனே ஆகி அது வந்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்கவாக, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேவாக, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானே ஓ என்று அது வந்து இந்த சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்தவருக்கு, இந்த ஞானம் உணர்ந்தவருக்கு சிவபுரம் தான். ஆத்ம நமஸ்காரம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடுத்த பதில் பார்ப்போம்.